அடுத்தது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, செடி இருக்குது, செடியில் வந்து வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும், ஹை வாட்டர் கண்டென்ட். வெளியில் வந்து நிறையா வந்து நம்ம உரம் இதெல்லாம் போடுவோம். இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் தானே. லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட். இதை வந்து அதாவது ஒரு உரத்தை இதெல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுற சூழ்நிலையும் வரும். அந்த டைமில் நம்ம உரம் சாப்பிடாமல் இருந்தால் செடி என்ன ஆகும், செத்து போயிடும். ஸோ ஈவன் தோ லோ கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுனாலும் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு சில சூழ்நிலையில் அப்சர்வ் பண்ணுற நிலமை வந்தது அப்படின்னா, அப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக கஷ்டப்பட்டு தம் கட்டி வெளியில் இருக்கிற ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸை வந்து ஈவன் தோ பிளான்ட் வந்து லோலி கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா கூட அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. ரெஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டே நடக்காது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அது ரெண்டும் ஆஸ்மாசிஸும் டிஃப்யூஷனும் பாசிவ். இது வந்து ஆக்டிவ். ஓகேவா?